25/8/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். பிரதோஷம் வளர்பிறை மேல்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. திதி இன்று காலை 7:22 மணி வரை துவாதசி, அதன் பின்பு திரையோதசி. நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உத்திராடம். நாம யோகம் இன்று காலை 10 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். கரணம் இன்று காலை 7:22 மணி வரை பாலவம், அதன் பின்பு இரவு 8 மணி 6 நிமிடங்கள் வரை கௌலவம், அதன் பின்பு தைத்துலம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் மிருகசீரிஷம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். அதாவது இன்றைக்கி வடக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணப்படாது. லௌகீகம், ஏதாவது நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இந்த மாதிரிலாம் போகணுங்கிற போது, இப்போ உத்தியோகத்தில் ஒரு இன்டர்வியூ வருது, கண்டிப்பாக போய்த்தானே ஆகணும். அப்போ கொஞ்சம் பரிகாரமாக பால் சாப்பிட்டுட்டு போங்க. உங்களோட பயணங்கள் எந்தவித தங்கு தடையின்றி அருமையாக நிறைவேறும். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 4 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடங்களுக்கு. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சம், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன் நீச்சம், மகர ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி வக்ரகதியில் அருமையாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்பதால் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை சூட்டி கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து, திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனென துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே அப்படின்னு அந்த விருத்தம் பாடி முருகனை வழிபாடு பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு நெய் தீபம் போட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். முருகப்பெருமானோட அருள் திவ்யமாக கிடைக்கும். அடுத்தபடியாக நவகிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வணங்க சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதேமாரி இன்றைக்கி பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அப்போ தேய்பிரை பிரதோஷம் விசேஷம் இல்லையான்னு கேட்கக்கூடாது. இந்த வளர்பிறை அப்படின்னாலே இன்றைக்கி போய் நீங்கள் சுவாமியை வழிபாடு பண்ணினாலே உங்களோட கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகி சுபிக்ஷங்கள் வளர்பிறை போல் வளரும். என்னென்னா இன்றைக்கி சிவபெருமான் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணணும், நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணணும். இந்த நந்தியம்பெருமானை வழிபாடு பண்ணும்போது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் கட்டிண்டு அப்படியே காதில் அந்த குறைகளெல்லாம் சொல்லுவேள், அதெல்லாம் செய்யப்படாது. அந்த நந்தீஸ்வரரை நமக்கு தொடவே படாது. பக்கத்தில் போயிட்டு உங்களோட குறைகளை சொல்லுங்க. பகவான் அப்படியே கொண்டு போய் நந்தியம்பெருமான் சிவபெருமான்கிட்ட சேர்த்துடுவார். உங்களோட குறைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும். அதேமாரி இன்றைக்கி குழந்தை பாக்கியம் இல்லாதவ கண்டிப்பாக கொஞ்சம் முன்னாடியே போயிடுங்க. என்ன போயிட்டு அந்த அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் காப்பரிசின்னு ஒன்று தருவார். என்ன பழமையான சிவன் கோயிலெல்லாம் உண்டு, இப்போவும் எல்லா கோயிலையும் உண்டு. காப்பரிசி வாங்கி சாப்பிடுங்க, குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நந்தியம்பெருமானோட அருளால். அதனால் இந்த நந்தீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது, பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட மனக்குறைகளாகலும் நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது ஜீவனபாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். சந்திர பகவான் 10ஆம் இடத்தில் இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருந்து கொண்டு ஒரு சில நன்மைகளை வாரி வழங்குகிறார். ஏனெனில் இன்றைய நாள் உங்களுக்கு உத்தியோகத்திலும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் சரி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எதையோ நினைத்து எதையோ செய்யப்போக அதன் மூலமாக ஒரு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். அதாவது இப்படி எடுத்துக்கலாமா இந்த மருந்தை, இல்லை அப்படி எடுத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நம்ம அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பொறுப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான ரிஷபராசினியர்களே,
இன்றைய நாள் மனக்குழப்பம் குறையக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் உங்களது பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு அதி அற்புதமான ஒரு நாள். ஏனெனில் சந்திராஷ்டிரமம் விலகி இருப்பதால் சந்தோஷங்கள் அதிகரிக்க தொடங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைக்கி உத்தியோகத்தில் கண்டிப்பாக வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷனில் நல்லபடியாக போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கிறத விட அமைதியான மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்களை இன்றைக்கி ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினர்களே, இன்றைய நாள் கவனம் கொள்ள வேண்டிய நாள். ஏனெனில் சந்திராஷ்டமம் உள்ளது. சந்திராஷ்டமம் அப்படின்னாலே கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும், படபடப்பு, ஒரு மாதிரியான ஒரு மனக்கிலேசம். என்னென்னா எதையோ நம்ம இழந்தது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். மற்றபடி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உடம்பை கவனிச்சுக்கோங்க இன்றைக்கி கண்டிப்பாக. சரியா? இன்றைக்கி உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக எடுத்துக்கணும். இன்றைக்கி வாகன பயணங்களில் போகும்போது கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப சிரத்தையாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். அதுக்காக வேலை தவறி சாப்பிடக்கூடாது. கரெக்டாக அந்த டயத்துக்கு சாப்பிடணும். அதேமாரி மருத்துவம் அப்படிங்கும்போது உடம்பு கொஞ்சம் முடியல அப்படின்னா கரெக்டாக அந்த மருத்துவத்தை மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து 2 விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா முதல்ல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக எடுக்கிற காரியங்களில் கவனம் எடுத்துக்கோங்க. புரியுதா? அடுத்தபடியாக இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை, வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கடகராசினியர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். ஏனெனில் உங்களது களத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். ஏனெனில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 7ஆம் பார்வையாக உங்கள் ஜென்மராசியை பார்ப்பதால் மனதில் ஒரு இதம் புரியாத ஒரு சந்தோஷம் குடிகொள்ளும். எடுக்கிற காரியங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்கிற அந்த சலுகைகள் உயர்வுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணிக்கணும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் நல்லபடியாக போகும். இன்றைக்கி அதுவும் இந்த கூட்டாளிகள்லாம் பாருங்கள், அவங்க பங்குதாரர்கள்னு சொல்கிற பதில் அவெல்லாம் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவன் மீது ஒரு அன்பும் அனுதாபமும் அற்புதமாக வரும். அதனாலே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், வணங்க வேண்டியதும் சாரபரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். ஏனெனில் உங்களது பகைருண ரோகம் என்கிற 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் நீங்கள் தனி மரியாதை கிடைத்து மகிழ்வீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக முன்னேற்றம் காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி முயற்சிகள் சாதகமாகும். தடை தாமதங்கள் விலகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. அன்பான கன்னி ராசினர்களே, இன்றைய நாள் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் சில விஷயங்களில் தெளிவாக வேறு நடை போடுவீர்கள். ஏனெனில் உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக பயணங்கள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் குறையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகலாம். இன்றைய தினம் நீங்கள் நினைத்த காரியங்களை அற்புதமாக சாதித்துக் கொள்ளலாம். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8.
அன்பான துலாம் ராசினியர்களே, இன்றைய நாள் அதி 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 அற்புதமான ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். அதுவும் குருவின் 7ஆம் பார்வையை வாங்கி அற்புதமான நாள் இன்றைய தினம். உத்தியோகத்தில் நீங்கள் வச்சது தாங்க சட்டம், அந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. தொழில் வியாபாரம் கேட்கவே வேணாம். இன்றைக்கி இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அற்புதமான தொழில் வியாபாரம் இன்றைக்கி கண்டிப்பாக நடக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு பங்குதாரர்களும் ரொம்ப ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் காத்திருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சொத்து சுகம் உண்டாகலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு திருநாள். உங்களது சகாய பாவம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருகிறார். குருவின் பார்வையை பெற்று உங்கள் மீதும் குருவின் பார்வை விழுவதால் இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு சந்தோஷமான செய்தி காத்திருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமாக செயல்படுவீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் மனதில் எண்ணிய எண்ணங்கள் வெற்றியடையக்கூடிய ஒரு நாள். உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் இல்லத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள், அதாவது சுபகாரிய நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் நிறைவேறும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு வருமான வாய்ப்புகள் கூடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அற்புதமான ஒரு திருநாள் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு. தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் அலைச்சல்கள் இருந்தாலும் சந்தோஷமான அலைச்சல்களாக இருக்கும். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் அமர்ந்தாலும் மனதில் குழப்பங்கள் இருந்தாலும் அதி அற்புதமாக சில வேளைகளை சாதித்துக் கொள்வீர்கள். ஏனெனில் உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் குருவின் 7வது பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உங்கள் மனதில் அற்புதமான சில புதிய திட்டங்கள் உருவாகும். உத்தியோகத்தில் அலைச்சல்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைய தினம் மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் செலவுகள் செலவுகள் செலவுகள். ஐயன்ற சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இன்றைய தினம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும்.
அற்புதமான சில காரியங்கள் அருமையாக நிறைவேறும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மருத்துவ செலவுகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் அதி அற்புதமான ஒரு திருநாள். உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் கண்டிப்பாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். கல்வி கற்கும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள். அயல் நாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் குறையும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்றைய தினம் ஒவ்வொரு விஷயத்திலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அலைமோதும். நீண்ட நாள் எண்ணங்கள் அருமையாக நிறைவேறும். மீனராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம்.